தென்னாப்பிரிக்க தேசங்களில் உள்ள ஒரு சில நாடுகள் வந்து கடுமையான வறட்சியை சந்திச்சு வருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமீபியா, ஜிம்பாபே உள்ளிட்ட நாடுகளில் இப்போதைக்கு வந்து ஒரு கடுமையான வறட்சி நிலவுது. இதனால் வந்து அங்கே உள்ள உணவு பற்றாக்குறை வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதனால் மக்கள் எல்லாரும் பசி பட்டினியால் கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமீபியா நாடு வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தில் இப்போது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமீபியா நாட்டை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் மக்கள் வசித்து வர்றதா சொல்கிறாங்க. அதில் சரிபாதிரியான மக்களுக்கு வந்து இப்போது வந்து உணவு பற்றாக்குறையா இருக்கிற ஒரு சூழல் வருது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு புகார் இருக்கு. இதனால அந்த நமீபியா நாட்டு அரசாங்கமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடுகளில் உள்ள வனவிலங்குகளை வேட்டையாடி அது மூலமா கிடைக்கிற இறைச்சியை வந்து இந்த மாதிரி பசியால கஷ்டப்படுற மக்களுக்கு அந்நாட்டு அரசு வந்து கொடுக்கறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. வனவிலங்குகள்னா கிட்டத்தட்ட 700 வனவிலங்குகளை வேட்டையாடி அது மூலமா கிடைக்கிற இறைச்சியை தான் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறதா வந்து அந்நாட்டு அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு.